இந்த வீடியோவில் சர்க்கரை வெல்லம் யூஸ் பண்ணாமல் மாம்பழம் ஜவ்வரிசியை வச்சு ஒரு டேஸ்டியான மாம்பழம் ஜவ்வரிசி சாகோ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இது செய்கிறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை தண்ணியை ஊற்றணும். ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிங்கன்னா நம்ம கொதிக்க வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக வெந்துடும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடையை வச்சுட்டு அடியில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு இந்த ஜல்லடையில் இந்த வேக வச்ச ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மேலே கூல் வாட்டரை ஊற்றிக்கணுங்க. இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா ஜவ்வரிசி கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா இருக்கும். இப்போ இதுக்காக சப்ஜா விதைகளை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை தனியாக ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்காக ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். எந்த மாம்பழம் வேணால் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டேன், தோலை சீவிட்டு. இதிலிருந்து பாதி அளவுக்கு மாம்பழம் பீசஸை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் இது ஃப்ரிட்ஜில் வச்ச பாலுங்க. இதை போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இன்னொரு கிண்ணத்தில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாம்பழம் பியூரியை போட்டுக்கலாம். போட்டுட்டு வேக வச்சு பக்கத்தில் வச்சோம்ல ஜவ்வரிசி, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு கொதிக்க வச்சு ஆறுன பாலை சேர்த்துக்கலாங்க. இதுலேயே ஊற வச்சுக்கிட்ட இந்த சப்ஜா விதைகளை மீதி இருக்கிற இந்த மாம்பழம் பீசஸை கூட சேர்த்துக்கலாங்க. இங்கே ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை வெல்லம்க்கு பதில் நான் இங்கே கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன பேக்கெட் இருக்கும்ல, அதை போட்டுட்டேங்க. கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ். இப்போ ஐஸ் கட்டியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்விங் கிளாஸை எடுத்துகிட்டு இனிமேல் அதில் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. உங்களுக்கு வேணும்னா சில்லுன்னு இன்னும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சர்வ் பண்ணலாம். சர்விங் கிளாஸில் மாம்பழம் பீசஸ், ஐஸ் க்யூப்ஸ், இந்த மேங்கோ சாகோவை போட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சம்மர் முடிஞ்சாலும் மாம்பழம் இருந்தால் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டி ஈஸி டெசர்ட். இதே மாம்பழம் சாகோ நம்ம சேனலில் இருக்குது. அது சக்கரை போட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.